இவ்வளவு வியாபாரம் எல்லாம் கிடக்கு தம்பி ஒன்றுலே முந்தையும் கடற்கரைக்கு யார் கொடுக்கிறது அங்கிள் அது சரி குழந்தை ஒண்ணு விற்காம இன்னும் விற்காம பயன் உள்ள ஆட்கள் இது படுக்கல மனசு தூக்கி கொண்டு வர மாட்டது ஓவரோட ஏற்றி விட்டு பிறகு அவங்க டிக்கெட் செய்யறவங்க சுத்தமாத்து பெரிய சுத்தமாத்து அவங்க 25 உண்மையில 25 கிலோ விடுவாங்க 35 கிலோ 50 கிலோ சொல்லிவிடுவாங்க இதான் நாங்கள் டைரக்டா வந்து 25 தான் விடுவான் இது ரான் சீட் எல்லாம் கொஞ்சம் கூட கொண்டு 30 அதான் கரெக்டா வந்து அவ இங்க இறங்கி என்ன செய்ய போறான் 40 எப்படி அவ தூக்கிண்டு வர்றது பிள்ளைன்னா தூக்கிண்டு வர்றது பிள்ளைல அப்படியே வந்து இதுல வர நாங்க எடுத்துக்கொண்டு வரோம் அவ்வளவுதான் முடிஞ்சது மணி கொண்டு வந்ததுண்டா தம்பி பரிசு லெவல்ல நிக்கிறோம் ஐரோப்பா லெவலுக்கு உயரலாம் எந்த வாட்டிகள் யாரு போனா ஊருக்கு போனாலும் அதுல சாமான் திடிச்சு விடுறதும் ஊர்ல இருந்து வாரத்துல சாமான் பறிக்கிறதும் இருக்கும் பேசாம இருக்கும் பாக்கலாம் அங்கிள் இவர் வந்து வைக்கோல் பட்டுற நாய் மாதிரி தானும் தின்னாம மற்றவையும் தின்ன விடாம பாக்குறது கோமதி இப்பதான் போன கிழமை ஒரு கிழமை லீவுல சிங்கப்பூர் போயிட்டு வந்தவா 3-4 காலி கொடி அங்க கழுத்துல போட்டுன்னு வந்திருக்கேன் லக்கேஜ்ல இருந்தா டெக்ஸ் இல்ல அப்படி அப்படி அவன் நியாயமா கொண்டு வந்து இருக்கிறான் என்ன வந்து எடுக்க சொன்னா நான் இல்ல நான் மாமி வருவா எனக்கு வேணியன் வருவான்னு சொல்லிட்டேன் ஐயோ இந்த விசாட்டா உங்களோட கூத்தெல்லாம் ஆடலாம் இப்ப முதல்ல உங்களோட மாமா காடி லண்டன் மாமா நீங்க இப்ப நான் அவாக்கு மாமிக்கு எல்லாம் அடிச்சு சொல்றேன் நீங்க கதைக்க வேணாம் நான் டிக்கெட் போடுறது எனக்கு தெரியும் நான் யோசிக்கிறேன் மாமா காடி அவசரமா மாமா கடிக்க அடிச்சு வர சொல்லு என்னத்துக்கு வியாக்கியானம் கேட்காத அடிச்சு வர சொல்லு நீங்க தானே அவரை வரவனான்னு திறத்துனீங்க பிரேன் இப்ப நான் சொல்ல மாட்டேன் இங்கிலீஷ் அவர் கௌரவமா நாள் அவர் வரமாட்டேன் எல்லாம் வந்தே ஆக வேணும் அவர் எல்லாமே அப்படி இருக்குது சொல்லக்கூடாது இருந்தாப்பா திருப்பி திருப்பி கேட்டு இந்த பொம்மாண்ட மகன் காணலையா வீட்டுல இருந்து எங்கேயோ போட்டான் யார் மாமாட படி என்ன மச்சான எங்க போனாண்டு என்ன அவங்க சொல்ல வேண்டாம் இருந்தா ஊராருக்கு முழுக்க ஊர் கதை முழுக்க வியாக்கியானம் வளர்த்தாரு இங்க வந்து மன்மத கல்யாணத்துக்கு என்ன பாடுபட்டவர் அந்த பட்ட சும்மா திருப்பம் காட்சி விட்டதுக்கு என்ன நியாயம் சொன்ன வளர்ப்பு முறையில பெரிய காய்ச்சல் இல்லை இங்க கடைசியா சொந்த மகனை ஓடிட்டு இப்ப வீட்டுல யாரும் காணல போங்க நீங்க சும்மா ஆட்டி எங்க கதையை கேட்டுட்டு கதைக்காதீங்க அவற்ற மகன் அப்படி செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் வச்சுக்க பேர் இந்த வரலையே நினைச்சான் அப்பே சிமித்தி சேர்ந்து வச்சுக்கொண்டு என்ன பேருகள் அது அவர் வைக்கட்டும் என்ன பேர் இருந்தாலும் அவர் ஸ்டைலாவே பேர் உங்களுக்கு நீலாண்ட மாதிரியா இவர் தஞ்சை பேர் ஒழுங்கு மாதிரி அடிக்கப்பாங்க எந்த பேர் வச்சு யோசிக்கலாம் நீங்க ஆட்டியும் கதையை கேட்டுட்டு நான் அடிக்க விரும்பல அப்படி நடக்காதாங்க ஒண்ணு தேவையில்லை நீ அடிச்சு வளமையா நீ என்ன கதை விடுக்கிற நீ அது மாதிரி இந்த புதின புடுங்கிற ஸ்டைலே நீ கேடு என்ன விசேஷம் இருக்கோ எப்படி இருக்கிறீர்கள் நான் அங்க வர போறேன் அப்படி புதினமா நீ வளமையா விடுவா இல்லோ அது மாதிரி ரோட்டு விட தந்த வரல விஷயம் பெறும் வீட்டை கேட்டுப்பேன் என்ன நம்ப இல்லையோ நீ என்ன நம்புறது இல்ல கேடு அது இந்த இஸ்லாமியர்கள் இருக்காமப்பா அங்க வளமையா நடக்கிற அலுவெல்லாம் அங்க ஹோலண்டோட இருக்கா மென்னுடம் அங்க போதாரி ஏதாவது புரோகிராம் நடந்தோன்னு சொன்னா கல்யாணம் விட சாமத்தியோட என்ன நடந்தால் அன்றைக்கு அது முடியிருந்த உடனே கையளப்பிலானா முடியும் கையளப்பில முடிஞ்ச ஆள் காணா போடும் ஒரு ஆள் காணா போய் சொன்னா பேருந்து இப்படியே தேடி கொண்டு போவோம் 2-3 நாள் என்ன மாதிரி புண்ணமா தான் எடுக்கிறது ஆக்களை அங்க அதுதான் அங்க வளமையா நடந்துட்டு இருக்கேன் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் உண்மையா பொய்யோ தெரிய கோவிக்காதீங்க என்ன இல்ல இப்ப மச்சான காண இல்லையாமன்னு சொல்லி இங்க என்னட்ட கேட்கணும் உங்களுக்கு யார் சொன்னதா அது தெரியல இவருக்கு யாரும் சொல்லி இருக்கணும் போல இருக்கு உண்மையா பொய்யாது உண்மைதானா அப்ப சொல்ல இல்ல ஹலோ வணக்கம் மாமா ஆமா நான் நீராட்டம் பேசுறேன் மாமா என்னன்னு சொன்னால் நான் தான் நீராட்டம் தான் ஓமோம் கோவம் பிள்ளை தானே இங்க வாங்க இப்ப கோவத்தை பத்தி அதை யோசிப்பாங்க ஆனா இப்ப பிரச்சனை வேற மாதிரி மகன் தெரியும் இப்ப சொன்ன உங்களுக்கு முக்கியம் இல்ல இப்ப உங்க மகன் வீடு காணா போன சம்பந்தமா எனக்கு விஷயம் ஒன்று தெரியும் நீங்க வாங்க இங்க வந்தா தெளிவான முடிவு தெரியும் இங்க வாங்கோ இங்க வாங்க வெளிக்கிட்டு வாங்க இன்றைக்கு பின்னே வந்தா கூட உடனே வந்தா கூட இல்ல 3 மணி தான் நிக்கலாம் நினைச்சாங்க நீங்க இப்ப கதைச்சு கொண்டிருக்கேன் என் டெலிபோனை புடுங்கி நீ வச்சு எடுத்து கொண்டிருந்தா அப்படி ரவர் எடுத்து கொண்டிருந்தா நான் எவ்வளவு கதைக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கா அதை விட்டு காசை பண்ணாக்கி நேரத்தை பண்ணாங்க சரி ஓகே அது வேற பிரச்சனை மாமா கதை கேட்க என்ன சொன்னீங்க ஏதோ அவற்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லுங்க அதனால தேவையில்லை பேசாம சொல்லுங்க எனக்கு தெரியாம என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது உனக்கு தேவையில்லாத விஷயம் பேசாம அங்க சொல்லுங்க முதல் தம்பி இப்ப அந்த புள்ளிய காணல நாங்க தேவையான
இங்க வந்து அதான் நிகரையும் தேவையில்லாம நீங்க இங்க வேலை சொல்லி அந்த அங்க இருந்து இங்க அழைக்கிறது பிரச்சனை. ஐயோ உங்க மாமா அந்த மகன் இங்கே நிக்கிறான். அங்கிள் அது வரையிலும் வாங்க மாமா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறோமா? இருங்க. இவன் தாப்பால எங்க தானே முழுக்குமா? நீங்க இருங்க. இருங்க. படிவ போட்டுட்டு இருங்க. இருப்பான். போன் அங்கே வைங்க. சரி இப்ப இறங்க போட்ட. அவர் இப்ப வெளியில போயிட்டு நீங்க இருங்க. வந்த கலைப்புல முதல் இருங்க. கொஞ்சம் டயர்டா போச்சோமா டிராவலிங் தெரியாது. திடீர்னு வர சொன்னா போல வந்தேன் ப்ராப்ளம்ஸ். அது சரி. மற்றது இப்ப எந்த விஷயத்தை பற்றி ஆரம்பம் சொன்னேன். அதுகள் இருக்கட்டும். என்ன குடிக்கிறீங்க வந்த உடனே? நான் இப்ப நம்ம குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். மற்றது இந்த சரி இந்த எந்த ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது மாமா. இவர் தான் தனக்கு ஏதோ தெரியுமன்ற மாதிரி சொன்னார். உங்கள வேற சொல்லி நான் அப்பயும் என்னத்துக்கண்டு கேட்க சொல்லல. என்ன நடந்தது உண்மையிலேயே அவனுக்கு? இல்ல எனக்கு ஒன்றும் இல்ல. நான் என்னோட இப்ப கிட்டலையும் சிலவனுக்கு அனுப்பித்தான். அதெல்லாம் தெரியும் எனக்கு. அம்மா பார்த்தேன். லவ் ப்ராப்ளம் ஏதாவது? யூ ஆர் டாக்கிங் நான்சென்ஸ். இது இந்த ப்ராப்ளத்தை பற்றி சொன்னா நீ லவ் பற்றி சொன்னா இது ஸ்மால் ஃபெலோ 16 வயது படியா நீ லவ் பற்றி நீங்க கேட்கிற கேள்வியே சரியா கேளுங்க. சரியோ? நான் வந்து மூணு அப்செட்ல வந்து நிக்கிறேன். நான் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ்ல நான் இருக்கிறேன். சரி இப்ப இந்த பிள்ளைகள் அப்படிதான் நடக்குது. என்ன இந்த பிள்ளை அப்படி இல்ல. மை சன் இஸ் நாட் லைக் தட். ஓகே. அதான் இப்ப அடிச்சு பிடிச்சு போட்டீங்களா? இல்லம்மா நான் ஒன்றும் மடிக்கல. நான் இப்ப இவரை சிலவனுக்கு அனுப்பி நான் அங்க வந்த பிறகு அது மைண்ட்ல கொஞ்சம் மாற்றம். நானம்மா பொத்தி 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 அந்த பிள்ளை நான் வளர்த்துடுவான். என்னென்ன தேவையோ சகலையும் செய்து கொண்டு வான். நான் என்ன செய்யலாம் திருக்கண்டு விட்டு விட்டு போனோம். எனக்கு என்ன விளங்கல. எனக்கு என்ன நடந்தது எனக்கே தெரியும். நான் மற்றாக்கள மாதிரி எந்த பிள்ளைகளும் இல்லாவிடையும் விடுறேன். நான் விடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் கல்யாணம் விட்டு கூட்டிட்டு ஏன் கூட்டிட்டு வரேன் இல்ல. கல்யாணத்துக்கு வந்தாலும் கிடையாது கல்யாணத்துக்கு அது செய்து இது செய்து விளங்கல. அப்ப அதெல்லாம் எனக்கு தேவை இல்ல. வெள்ளக்காரருடைய பலாட்டு பண்ணதான் நான் அந்த பிள்ளைய வெள்ளக்காரரோட வளர்த்துடுவான். எனக்கு தெரியாம இப்படி நடந்திருக்கு. அப்ப குடிகிடியோ நீ சும்மா எனக்கு விசாரணை செய்து வாருங்க. இல்ல அங்கிள் இப்ப நீங்க சொன்ன வேலைக்கு அவங்க 14-17 வயசு. அப்ப நீங்க காணையிலேண்டா மாமா போலீஸ் அதுகளுக்கு அறிவிக்கலாம் தானே? ஐயோ போலீஸுக்கு அறிவிக்கலாம். நான் அறிவிக்க இல்ல. நான் ஏன் அறிவிக்கலன்னு சொன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். ஒரு தொழிலாளிபர் ஒரு பிரசித்தி பெற்ற ஆள் சகல சனத்துக்கும் எனக்கு தெரியும். இப்ப நான் போலீஸுக்கு போயிட்டு என்ன நடக்கும்? அவங்க வீட்டை வருவாங்க. வீட்டை வந்தா பரவாயில்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க. அதோட பேப்பரும் கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப சன் பேப்பர்ல முழுக்க இந்நாள் இந்த ஒரு தொழிலதிபர் இந்த பேரையும் போட்டு இதையும் போட்டு எல்லாத்தையும் நாத்தி விட்டுருவாங்க. எல்லாருக்கும் தெளிவாக சொல்லி என்ன நடந்தது தெரிந்தாலும் கிடையாது. புதுக்கெல்லாம் நான் மறுபடியும் சொல்லி கொண்டு கேளுமோ எவ்வளவு கவலை யோசிச்சு போற பாப்போம். பள்ளிக்கூட பிள்ளைகள் நான் சொன்னேன். எந்த பிள்ளைய வந்து நான் எங்களுடைய ஆக்களோட நான் பழக விடுறே இல்லை. ஐ டோன்ட் லைக் இட். நான் வெள்ளக்காரன் மாதிரி பிரிட்டிஷ்காரன் மாதிரி தான் நான் பிள்ளைய வளர்த்துடுவான். சரி சரி நீங்கள் வளர்த்த சரி. ஆனா பிடிக்கிற ஏதாவது குரூப் போடல அப்படி இப்படி குரூப் இல்ல. இங்க குரூப் சொல்றேன். இங்க அந்த குரூப் ஒண்ணு இல்லை. இந்த பிள்ளைய அவட விட இல்லையாப்பா. நீங்க நான் சொன்னேன் தானே. நான் இந்த நேரம் இதுக்கு நினைக்குது. நான் வந்தோடனே கலைச்சோன்னு ஹீஸ் ட்ரைங் டு புட் a question. all the unwanted question. என்ன what is this? நீங்க இருங்க. நான் அவர் இங்க எனக்கு வந்து சரியான ப்ராப்ளத்தை நான் நிக்கிறேன். தேவையில்லாத கேள்வி. எந்த மகனை பற்றி குடிக்கிறானோ குரூப்ல நிக்கணும். வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் கெட் அவுட். மாமா இருங்க. எனக்கு தலையில கன ப்ராப்ளம் இருக்கு. தேவையில்லாத கொஸ்டின் கேட்டு இருக்காரு. அவுட் கெட் அவுட் ப்ளீஸ் கெட் அவுட். என்னடா யாத்தை விட்டு ஆரம்பிச்சு காட்சி விட்டுருக்கீங்களா? தம்பி தம்பி என்ன எங்க கண்டுபிடிச்சீங்க? எங்க போனி நீ? எங்க போனி நீ? அப்பாவையும் அம்மாவையும் விட்டு நீ எங்க போனி? உனக்கு நான் தேடாத இடம் இல்லை. உனக்கு நான் என்ன செய்ய இல்லை. உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? நீ எங்களை போட்டு பழக்க விட்டு என்ன சொல்லு. என்ன சொல்லுவா? உனக்கு தேவையான எல்லாம் தந்தலாம் தானே. கேட்டதெல்லாம் தந்தலாம் தானே. கேளுங்க. நீங்க சொல்லுங்க இருக்கா? நான் என்ன செய்யணும் கேளுங்க பாப்பா. நீங்க தம்பி கேளுங்க. என்ன அம்மா கேளு. அம்மா எனக்கு கடவுளே 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 தம்பி கேளுங்க. இப்ப 2 weeks ago 2 கிழமைக்கு மொத்தம்
ஜீப் ஒண்ணு வேணும். வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஜீப் இருக்கணும்டா, ஒரு ஜீப் ஒண்ணு வாங்கித்தாங்க. அதுவும் இப்ப இருக்கிற லாஸ்ட் மாடல் ஜீப் ஒன்று BMW என்ன X5 48,000 pounds, 72,000 யூரோக்கு நான் வாங்கிட்டு அந்த பிள்ளைக்கு. அது வீட்டுக்கு முன்னுக்கு அந்த ஜீப் நிக்க வேணும் என்று சொல்லி சொன்னதாக என் மகனுக்கு வாங்கி கொடுத்தான். சொல்லு நான் என்ன பிளவிட்டேன் உனக்கு? What wrong I have done to you? என்ன பிளவிடல நீங்க? என்ன பிளவிடல அண்ணா? 2 கிழமைக்கு முன்னாடி நான் நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். தெரியுதானே உங்களுக்கு? 2 கிழமை போயிட்டு வந்து நான் திரும்ப நாட்டுக்கு போறேன்னு சொல்ல என்ன விட மாட்டேங்கிறார். ஏன் நான் போக கூடாது? போறதுல என்ன தப்பு? நீ போக கூடாது, ஏன் நீங்க போகணும்னு விரும்புறீங்க? எனக்கு நாட்டை பத்தி தெரியாது இதுக்கு முன்னாடி. ஏன்னா வீட்டை தமிழ் டெலிவிஷன் இல்ல, தமிழ் ரேடியோ இல்ல, ஒண்ணுமே இல்ல. நான் தமிழ் ஆட்கள்கிட்ட பழகினதே கிடையாது. என்ன அப்படி வந்த செய்தார். நான் நாட்டை போன பிறகுதான் எனக்கு அங்க இருக்க கஷ்டங்களும் மக்கள் படுற கஷ்டங்களும் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு கிடக்குறது நான் முதல் இப்பதான் பாக்குறேன். எனக்கு அங்க போய் இருக்கணும் என்று தோணுது. ஆனா என்ன விட மாட்டேங்கிறார். நான் இந்த கூட்டிகள் வந்து படிப்பிச்சு இவ்வளத்தையும் செய்து விட தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்க இவர் இப்ப அங்க போயிருக்க போறாரோ, இவரை படிக்க முடியாம அங்க போயிருக்க போறாரோ. எனக்கு வீட்டுல ஒரு ஃப்ரீடம் இல்ல அண்ணா. சரி நீங்க ஃப்ரீடம் சரி மாமா கொஞ்சம் பொறுங்க. சுதந்திரம் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு பழைய வர்றது இல்ல. போனா இங்கிலீஷ் படத்துக்கு போ, டிஸ்கோத்துக்கு போறியா போ. ஆனா தமிழ் ரேடியோ கிடையாது வீட்டுல. தமிழ் எதுவுமே ஒருத்தரும் இல்ல. பழகினா தப்பு, அதெல்லாம் கூடாது, குரூப் சேர்ற அடிபாடு எனக்கு சொல்லுறாரு. அது உண்மைதான். நான் சொல்லி நான் இந்த காத்தையே பிடிக்க கூடாதுன்னா நான் வளர்த்துக்கணுமா? அதாவது உங்களோட அர்த்தம் வந்து தமிழ்நாட்டில் அது படப்படாது. சரி அப்ப எங்க கொள்கை கிடைப்பீங்களா? நான் கொழும்புக்கு மட்டும் தான் அனுப்பினேன். ஓடி அப்பு கிளம்பு. இவர் யாரும் சொன்னது யாரும் சொன்னதா? ஜப்னாக்கு போச்சு, யாழ்ப்பாணம் வரையும் போய் வந்திருக்கிறேன். அதுக்கு போயிட்டு அப்புறம் வந்தப்பறம் இவ்வளவு கதை. நான் கொழும்புக்கு வரையும் தான் போய் மாமா அப்படி வளர்த்தது. மாமா சொல்றேன் சொல்றேன். அவர் சொல்றேன் சரிதானே. அவர் வந்து சொல்லி இருக்கிறேன் கொழும்பு போய் பார்த்துட்டு வாங்காலியண்டா இடிபாடு அடிபாடு குத்துப்பாடு அதுக்கு போகணும் சொல்லி இருக்கிறேன். சரியப்பா போன